அந்த ப்ரொடெக்ஷன் எங்கே கிடைக்கும்? அங்கே நம்ம என்னைக்கு சாப்பிட்டோமோ அதுதான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றும். சாகிற வரைக்கும் நமக்கு அதுதான் ப்ரொடெக்ஷன். அவ்வளவு வேல்யூபிளான ஐட்டம் அந்த லாரிக் ஆசிட். அந்த லாரிக் ஆசிட் தாய்ப்பாலை விட்டால் அதுக்கு அடுத்தபடி இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் தாய்ப்பால் அவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் குடித்தா கூட நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அதில் இருக்குது. தேங்காயில் இருக்குது, தேங்காயிலிருந்து தான் வருது. தேங்காயில் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, தேங்காயில் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம 40 தேங்காய் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட் பண்ணி லிக்விடாக கொடுத்துட்றோம், ஆயிலாக கொடுத்துட்றோம். ஜஸ்ட் ஒரு 10 ml ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஐட்டம் இங்கே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்காக சொல்லலாம், குட்டியாக நீங்களாம் வந்து நாளைக்கு ஆளுக்கு ஒன்று செய்யணும். சும்மா வேடிக்கை வந்து வாத்து போட்டு போகிறதில்ல. சரியா? செய்வீங்களா? நிறைய இருக்குது. தேங்காயில் மட்டும் கிட்டத்தட்ட 70 ஐட்டம் 80 ஐட்டம் செய்யலாம். 140 இருக்குது. சாதாரணமாக செய்யறதுனா 70-80 ஐட்டம் செய்யலாம் தேங்காயில் மட்டும். மேடம் ஊறுகாய் செய்கிறாங்க மேடம், ஜாம், ஜல்லி, சிப்ஸு, இதெல்லாம் தேங்காயில் செய்கிறாங்க. மார்க்கெட்டில் அவைலபிள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சட்னி வந்தாச்சுங்களா, சட்னி தேங்காயில் வந்து பேஸ்ட் இருக்கு இல்லைங்க, டூத் பேஸ்ட் மாதிரி வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு பாக்கெட்டில் வச்சு வந்துடலாம். தேங்காய் சட்னி வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம் தேங்காயிலே செய்யலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு தேங்காய் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கோகனட். அதனால் குழந்தைங்க நீங்கள் வந்துட்டு போனதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும். சுற்றி பார்க்குறது ஒன்றும் பெருசு இல்லை. எல்லா பக்கம் எங்கே போய் சுற்றி பார்த்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. இங்கே வந்ததுக்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் ஏஜ் குரூப் அதிகமாக இருந்தால் வேறு விதமாக சொல்லலாம். குட்டிகளாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க. எனக்கு பொதுவாக இந்த குட்டியை வந்து எனக்கு பயம். கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், பதிலே சொல்ல முடியாது. இல்லை, சில நேரங்கள் அப்படி கேள்வி கேட்டுருவாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் பரப்பணுங்க மேடம்? டைம் இல்லை. 12:30 12:20 20 எத்தனை மணிக்கு நீங்கள் பரப்பணும்? இங்கே தான் ப்ரையாரிட்டிங்க சார். இங்கே தான் ப்ரையாரிட்டி. இங்கே வரதான் ப்ரையாரிட்டிங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் டைரக்டா யூ ஆர் கெட்டிங் பேக் ஆர் நோ சார், ஆலியார் பார்க்ல for 1 hour they want to play in the ஆலியார் பார்க். சரி, we are reaching கோயம்புத்தூர். சரி. அப்போ இங்கே ஒரு 2:30 அந்த வாக்கு கிளம்பினீங்க. சரியா? சரியா? then after lunch மார்க்கெட்ல நிறைய வெர்ஜின் கோகனட் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதுல எது பியூரஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது இது இருக்குங்களா? எது அடையில போறாது. வெர்ஜின் கோகனட் ஆயில் செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. 4 or 5 மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு வெர்ஜின் கோகனட் ஆயில்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. தேங்காய் எண்ணெய், ஆர்டினரி எடிபிள் ஆயில், நம்ம சமையலுக்கு பண்ணுற எண்ணெய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எடுப்போம், உடச்சி வெயிலில் உரித்து அந்த கொப்பரை எடுத்து கொப்பரை வந்து மில்லில் ஆட்டினோம்னா வில் கெட் ஆயில். தட் இஸ் கால்டு எடிபிள் ஆயில், தேங்காய் எண்ணெய். வர்ஜின் கோகனட் ஆயில் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் உடச்சி பூத்திருக்கணும். சட்னிக்கு பூத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பூத்திருக்கணும். அதை புழிஞ்சு பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுத்து அந்த பாலிலிருந்து எண்ணெய் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் வர்ஜின் கோகனட் ஆயில். சரிங்களா? ஸோ தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் எல்லோரும் காமன், எல்லோரும் அதை எடுத்து ஆகணும். அதுக்கு பிறகு எண்ணெய் பண்ணுறதுக்கு இதில் 4 or 5 மெத்தட்ஸ். ஒரு மெத்தட் வந்துங்க கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உருளின்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரம்னு வச்சுங்களேன், பித்தாளை பாத்திரம். அதில் இந்த பாலை ஊற்றி 4 மணி நேரம் 5 மணி நேரம் காய்ச்சுவாங்க. சூடு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் பூரா போயிடும். ஸோ வாட்டர் இஸ் லெஸ்ட். அங்கே என்ன மிச்சம் இருக்குதோ அதுதான் வர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ, பட் தட் இஸ் நாட் த ஒரிஜினல் ஆயில். நீங்கள் கேட்ட கேள்வி எது இல்லை. பட்
டெஃபினெட்லி நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம் இல்லைங்களா கொப்பராயில் இருந்து அதை விட அது பெட்டர், நோ டவுட் அபவுட் இட். அதை விட அது பெட்டரு. பட் தட் இஸ் நாட் த பியூரஸ்ட் ஆர் ஹையஸ்ட் குவாலிட்டி. அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு வந்துங்க, அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பயங்கர ஸ்பீடில் 20,000 RPMனு சொல்லுவாங்க, 20,000 ரவுண்டு ஒரு நிமிஷத்தில் வரணும். அவ்வளோ ஸ்பீடாக சுற்றினீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் பிரிஞ்சிடும். அவ்வளோ ஸ்பீடாக சுற்றணும். அப்போ எண்ணெய் தனியாக எடுத்துடலாம். அது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு, அந்த தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, பூவை வந்து வணக்குவாங்க சட்டியில், வடை சட்டியில் போட்டு வணக்கணும். வணக்கிட்டு சந்தகைன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சேவையா? இடியாப்பம். இடியாப்பம் சந்தகை தாங்க. சந்தகை. சந்தகைனா தெரியுமா? அந்த வறுத்ததை போட்டு நீங்கள் சந்தகை மாதிரி புளிச்சிங்கன்னா எண்ணெய் கிடைக்கும். அதுவும் வர்ஜின் கோகனட் ஆயில் தான். பட் இந்த 3 மெத்தட்லேயுமே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது இன்னும் கஷ்டம். இந்த எல்லா மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி தான் ஆகணும். அந்த தேங்காய் பூவை சூடு பண்ணி தான் நீங்கள் எண்ணெயை மாற்ற முடியும். இங்கே நாங்கள் செய்கிற மெத்தட் வந்து ஃபர்மெண்டேஷன் மெத்தட்னு பேருங்க. சூடு பண்ண மாட்டோம், கெமிக்கல் சேர்த்த மாட்டோம், நேச்சராக வச்சு நேச்சராக எடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நம்பணும் அப்படின்னம்னா நீங்கள் வீட்டில் போய் ஒன்று பண்ணி பாருங்கள். அம்மா கிட்ட சொல்லி தேங்காய் பால் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அப்படியே லாஃப்ட்டில் வச்சுருங்க, ஜன்னலில் வச்சுருங்க உள்ளே. 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பாருங்கள் என்ன ஆகுது. போய் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க. ஸோ அதுக்கு பிறகு அப்படி ஆரம்பித்து சூடும் பண்ணாமல் கெமிக்கலும் சேர்த்தாமல் நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். இது வந்து 2 hours 3 hours அடுத்த மேக்ஸிமம் ஒரே நாள். காலையில் தேங்காய் உடைச்சா சாயந்தரம் எண்ணெய் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து 15 நாள் ஆகும். அதனால் எங்களுக்கு வந்து ஹையஸ்ட் இதுமா. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து அவுட்டன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதாவது ஈல்டு ஜாஸ்தி சொல்கிறேன், 100 தேங்காய் போடுறதா வச்சுருங்க. 100 தேங்காய் போட்டிங்கன்னா 15. சாதாரண எண்ணெய் வந்து 15 லிட்டர் கிடைக்கும், சமையலுக்கு எண்ணெய். வர்ஜின் கோகனட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15க்கு பதிலாக ஒரு 8 லிட்டர் 9 லிட்டர் தான் கிடைக்கும். நாங்கள் செய்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தான் கிடைக்கும். 5 லிட்டர் தான் கிடைக்கும். ஏன்னா பியூரஸ்ட்டாக இருக்கும். விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்கெல்லாம் வந்து 1000 ரூபா 1100 அந்த மாதிரி விற்கிறாங்க. எங்களுக்கு வந்து 2000 ரூபா. ஏன்னா அந்தளவுக்கு பியூராக கொடுக்குறோம். அது கம்மியாக எங்களால் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் தேவைப்பட்டதும் வாங்கிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் செய்கிற இடத்த பொறுத்து நம்பிக்கை வாங்கி வாங்கிக்கலாம். இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலோனில் போகிறப்போ அங்கே வந்து லிட்டர் 3000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இதே வர்ஜின் கோகனட் ஆயில் 3000 rupees per லிட்டர். நான் அந்த ஆளை கேட்டேன், என்னையா 3000 ரூபாய்க்கு விற்க முடியுமா? இங்கே ஆர்டினரி நாங்கள் சமையல் 300 ரூபா அப்போ நாங்கள் விற்றுருக்கோம். இப்போ 350 பண்ணிட்டோம். 300 ரூபாய்க்கு எங்களால் விற்க முடியல, நீ பாட்டில் 3000 ரூபா சொல்கிறீங்க, விற்க முடியுமான்னு கேட்டேன். அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுங்களா? காஃப் சிரப் இருக்குது இல்லைங்களா, இருமலுக்கு மருந்து சிரப்பு, அது என்ன விலைன்னு கேட்டான். ஒரு 30 மில்லி அல்லது 50 மில்லி பாட்டில் தான் வரும். 30 மில்லி வந்து உங்களுக்கு 150 ரூபா இல்லாட்டி 200 ரூபா சொல்லுவோம். 30 மில்லி 200 ரூபா சொல்லுவோம். இது வந்து 1 லிட்டர் 3000 ரூபா நான் சொல்கிறேன். நீ அதை ஏன் எண்ணெயாக பார்க்குற? Why you look it as an oil? It's a medicine. It has got such a medicinal value. 3000 ரூபாய்க்கு இஸ் நத்திங். அப்படியே சொல்கிறானுங்க. உண்மையும் கூட. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா கண்டெய்னர் நிற்கிதுங்க. பூரா ஸ்டேட்ஸுக்கு போகுது, பூரா அமெரிக்கா USA தான் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100க்கு 90 பேர் பார்த்தீங்கன்னா தடியாக இருப்பான். 100க்கு 90 பேர் தடியாக இருக்கும். வயிறு இப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம். இங்கே நம்ம டாக்டருக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துடுவோங்க. அங்கே கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு சாப்பிட்றோம். அதனால் செய்கிற மெத்தட் இருக்குது. அந்த பியூரஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோ பியூர் இல்லை அப்படின்னோம்னா அந்த அந்த எஃபெக்ட் கிடைக்காது. கெடுதல் பண்ணாது, நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும்.
டவுட் கேளுப்பா. டவுட் கேட்டு ஆகணும். நீ ஏதாவது டவுட் எனக்கு கேட்டே ஆகணும். ஏதாவது கேளுங்கப்பா. எனி டவுட்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? நிறைய என்ன வெரைட்டி இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா வெர்ஜின்னு போட்டு நிறைய ஆயில்ஸ் இருக்கு. அது எப்படி அது வந்து கண்டுபிடிக்கிறதுங்க? அந்த டெக்ஸ்சர் வச்சா இல்ல? ஆமா, நான் எத்தனையோ ஆஃபீஸர்கிட்ட நான் சண்டை கட்டி கேட்டுட்டேன். அதாவது எண்ணெய் வந்து நல்ல கொஷின் இருக்கு. அதுக்கான வெயில் அடிக்குதுங்க. அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? அப்படி பாருங்க, நம்ம அப்படி வேறு அந்த அங்கே நடந்து வந்துச்சு. சும்மா பரவிட்டு இருக்கிற நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். உட்காருங்க மேடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேடம் கேட்குறீங்களா? அதாவது நம்ம வீட்டில் சமையலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அதிகமாக இந்த 3 தான் சமையலுக்கு உபயோகிக்கிறோம். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடலை எண்ணெய் தான் நல்லது, உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேங்காய் எண்ணெய் தான் பெட்டர்ன்னு. அவங்க இல்லை நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டுன்னு. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேங்காய் எண்ணெய் நினச்சி நீங்கள் சாப்பிட்றதும், கடலை எண்ணெய் நினச்சி நீங்கள் சாப்பிட்றதும், நல்ல எண்ணெய் நினச்சி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஒரே எண்ணெய். அதான் வீடு. நீங்கள் நினச்சி சாப்பிட்டுக்கிறீங்க வேறு எண்ணெய், பட் ஒரே எண்ணெய். நல்லா கவனிச்சுக்கோங்க குட்டிகளா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, நல்லா கேட்கணும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தெரியுமா? பெட்ரோலியம் ப்ராடக்ட் எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் குழி தோண்டினீங்கன்னா கீழே வந்து க்ரூட் ஆயில்னு ஒரு ஆயில் கிடைக்கும். அதாவது இந்த மரங்க அதெல்லாம் இத்து மக்கி போய் எரிபொருள் தானே, அதெல்லாம் ஃபயர்வுட் தானே, அது எல்லாம் மக்கி போய் ஒரு ஆயில் மாதிரி இருக்கும். அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பிரித்து எடுப்பாங்க. எப்படி பிரிக்கிறது? முதல்ல எடுத்தோன்னே அதை காய்ச்சணும். காய்ச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆவியாக மாதிரி வரும். கொஞ்சம் ஹீட் பண்ணாலே வந்துடும். அதாவது இந்த டெம்பரேச்சரே போதும். அப்படி வர்றதை எடுத்து அதை கூல் டவுன் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் ஒரு பெட்ரோல், ஒரு வகையான பெட்ரோல். தட் இஸ் கால்டு ஒயிட் பெட்ரோல். முதல்ல வர்றது ஒயிட் பெட்ரோல். அது எதுக்கு யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏரோப்ளேன், ஜெட்டு, அது மாதிரி ஹையஸ்ட்டு குவாலிட்டி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டெம்பரேச்சரில் வர்றது ஆர்டினரி பெட்ரோல், நம்ம காரு பைக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அது. அதுக்கு அடுத்தது வர்றது டீசல். அதுக்கு அடுத்து வர்றது கெரசின். அதுக்கு பிறகு வர்றது தார் ரோட்டில் தார் போடுறது அது. அப்புறம் பிட்டுமன். அப்படி நிறைய ஐட்டங்கள் ஒரே அந்த க்ரூட் ஆயிலிருந்து பிரித்து எடுப்பாங்க. சில கெமிக்கலாக எடுப்பாங்க, சில வேறு மெத்தடு. இப்படியெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃபியூம், என்ன சொல்கிறது, ஆவி மாதிரி, நீராவி மாதிரி வச்சுங்களேன், ஒரு பொருள் வந்துகிட்டே இருக்கும். அதுகளை தனியாக கலெக்ட் பண்ணி கூல் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் an ஆயில். அதுக்கு பேர் வந்து ஒயிட் ஆயில். இதெல்லாம் தனி, பெட்ரோல் தனி, டீசல் தனி, கெரசின் தனி, அதெல்லாம் எடுத்துகிட்டு அது போக தனியாக ஒரு எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய்க்கு பேர் ஒயிட் ஆயில்னு பேர். அந்த ஒயிட் ஆயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இட் இஸ் ஓடர்லெஸ், கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ். கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, மோந்து பார்த்தீங்கன்னா மனமும் இருக்காது. ஒரு சும்மா வலுன்னு ஒரு எண்ணெய், அவ்வளோதான். ஜஸ்ட் விஸ்கஸ் லிக்விட், வேறு எந்த இதுவும் இருக்காது. அந்த எண்ணெய் வந்து லிட்டர் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஜஸ்ட் 20 to 30 rupees. நான் கண்ணார பார்த்ததை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. இல்லாட்டி என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி நம்பாட்டாலும் பரவாயில்ல. இந்த சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, தண்ணி டேங்க் இருக்குல்ல, சின்டெக்ஸ் டேங்க் 200 லிட்டர் டேங்க், 200
சாரி 2000 லிட்டர் டேங்க், 2000 லிட்டர் டேங்க்கில் அந்த ஒயிட் ஆயில் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அதில் போய் 30 மில்லி ஒரு சென்ட் ஊற்றுறான், 30 மில்லி இன்னொரு லிட்டர் கலக்கணும்னா அது தேங்காய் எண்ணெய். இல்லை எங்களுக்கு இங்கே டவர் இல்லைங்க. வேற ஒரு சென்ட் ஊற்றி வேற ஒன்று அது நல்லெண்ணெய், இன்னொன்று ஊற்றுனா கடலை. கண்ணா நான் வந்து நேரில் பார்த்தா நான் சொல்கிறேங்க. நீங்கள் எப்படி நம்பணும்னா நான் சொல்கிறேன், நீங்கள் முடிச்சா இன்றைக்கி நம்புங்க, இல்லாட்டி என்றைக்கு வரலாம் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க, தெரிஞ்சாமல் போகிறது இல்லை. அது வந்து இப்போ என்னுடைய தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் 350 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் கடையில் இங்கே பக்கத்தில் கடையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் போய் கேட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 150 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கேங்க, மேடம் வந்தோடனே சொன்னாங்க. அதில் ஒரு புஸ்தகத்து பேர் தேங்காயும் டாக்டர்களும் அப்படிங்கிற பேர்லேயே புக் எழுதியிருக்கிறேன். தேங்காயும் டாக்டர்களும் என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தேங்காயை பற்றி டாக்டர்களுக்கும் தெரியாது, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளையும் சாப்பிட விட மாட்டாங்க. அதுக்காகவே அந்த புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் 150 ரூபாய்க்கு விற்கிறான் இல்லைங்களா, அவங்ககிட்ட போய் என்னப்பா நீ 150 ரூபாய்க்கு விற்கிறையே, உனக்கு என்ன லாபம்? அவன் சொன்னால் எனக்கு 10 ரூபா கிடைக்கும் சார், நான் 140 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறான். ரைட், யார்கிட்ட நீ வாங்குற? நேராக அவனை போய் கேட்பேன். ஏப்பா 140 ரூபாய்க்கு அவனுக்கு வித்தை இல்லை, நீ தானே ஆயில் பில் வச்சுருக்கிற, உனக்கு என்ன லாபம் இல்லை? அவன் சொல்லுவான் எனக்கு 10 ரூபா கிடைக்கும், 130 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல். என்ன ரா மெட்டீரியல்? தேங்காய் பருப்பு நான் விலைக்கு வாங்குறேன், அதை எண்ணெயை ஆற்றுறேன். தேங்காய் பருப்பு என்ன விலைக்கு வாங்குறேன்? அவனை போய் கேளுங்க, ஏப்பா தேங்காய் என்ன விலைக்கு நீ வாங்குவேன்? ஸோ தேங்காய் விலை என்னன்னு தெரிஞ்சு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே. தேங்காய் அந்த விலைக்கு வாங்கினாங்கன்னா அதை அவன் காய போட்டோன்னா அவனுக்கு விலை வச்சு லாபம் வச்சுக்கணும். அவன் மில்லுக்கு வந்தான்னா அரைக்கும் போது அவனுக்கு அரவு கூலி இருக்குதுங்க, மிஷின் தேய்மானம் இருக்குது, அது அப்புறம் பாட்டிலிங் இருக்குது, அப்புறம் ஹோல்சேல் பட்ஜெட் கொடுத்தா அவனுக்கு ஒரு லாபம் வேணும், அதுக்கு பிறகு ரீட்டைல் அவனுக்கு ஒரு லாபம். இத்தனையும் கணக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இப்போ நான் கணக்கு வேணால் கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. நான் தேங்காய் வச்சுருக்கேன், இங்கேயே கொப்பரை பண்ணுறேன், இங்கேயே அரவை மிஷின் இங்கேயே வச்சுருக்கிறேன், இங்கேயே பாட்டில் பண்ணுறேன், நான் விற்கிறேன். நான் சொல்கிற கணக்கு யார் வேணாலும் வாங்க, கணக்கு காண்பி 300 ரூபா அது 320 ரூபா வருது. ஒரு பாட்டில் விற்றோன்னா எனக்கு 30 ரூபா லாபம். சரிங்களா? 350 ரூபாய்க்கு நான் விற்றேன்னா எனக்கு லாபம் வெறும் 30 ரூபா. ஆனால் 150 ரூபாய்க்கு விற்கிற பாருங்க, அவனுக்கு லாபம் 50 ரூபா கிடைக்கும். ஏன்னா அவன் எண்ணெய் 20 ரூபாய்க்கு தானே வாங்குவான். 20 ரூபா எண்ணெயில் சென்ட்டை ஊற்றி நம்ம பண்ண எண்ணெயை மூந்து பாருங்க, அவனுடைய எண்ணெய் மூந்து பாருங்க, அதுதான் நல்லா இருக்கு. ஏன்னா சென்ட்டு உங்களுக்கு மணக்கத்தானே செய்யும். தேங்காய் எண்ணெய் சென்ட் ஊற்றிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதனால தான் அத்தனை கேன்சர் வரும். நீங்கள் நினச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் சாப்பிட்றதாக, நீங்கள் கடலை எண்ணெய் சாப்பிட்றதா நீங்கள் நினச்சிக்கலாம், அவங்க நல்லது. அத்தனை பேரும் ஒன்றையே தான் சாப்பிடுவாங்க. நான் கேட்குறேங்க, கவர்மெண்ட்னால இதை கண்டுபிடிக்க முடியாதா? நான் அது புக்கில் எழுதியிருக்கிறேன். எங்கே தப்பு நடக்குது நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். பின்னாலேருந்து 150 ரூபாய்க்கு விற்கிறான்னு அவனை பிடி, அவனை கேளு எப்படி 140 ரூபாய்க்கு விற்கிறேன்னு, அவனை கேளு எத்தனைக்கு விற்கிறேன்னு, அவனை போய் கேளு தேங்காய் என்ன விலைக்கு விற்கிறேன்னு, தெரிஞ்சு போயிருந்த உண்மை. அத்தனையும் ஃப்ராடுங்க, அத்தனையும் ஃப்ராடு. இது என்ன கேட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் அளவுக்கு ஆகி போச்சு. சாப்பாடு மட்டும் ஜாக்கிரதையாக இருக்குங்க. நான் முதலே சொல்லிட்டேன், ஆப்பிள், ஒயிட் சுகரு, புரியுதா, எண்ணெய் வகைகள் எல்லாம் வந்து நம்ம. இன்னொரு வேடிக்கை பாருங்கள், இங்கே நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க. ஒரு தடவை ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆர்கானிக்கலி க்ரோன்னா வந்துட்டு அவங்கெல்லாம் வச்சு வேலை கொடுத்து வாங்குவாங்க, காய்கறி ஆனாலும் சரி எதுவானாலும் சரி. அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கில் வந்து காய்கறி ஆர்கானிக்கலி க்ரோன் ஒரு ரேக், இன்னொரு பக்கம் வந்து கெமிக்கலி க்ரோன் ஒரு ரேக். கத்திரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 10 ரூபா, இது வந்து 50 ரூபா. மிளகாய் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 20 ரூபா, இது வந்து 70 ரூபா.
ஆர்கானிக்கலி க்ரோன் கெமிக்கலி க்ரோன் அவ்வளோதான் வித்தியாசம்.